மீகா 7:11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளில் பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அதாவது மதில்கள் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு இல்லையா? மதில் சுவர் அல்லது காம்பவுண்ட் வால்னு சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமோ, இப்போ சாலவாக்கத்தில் உள்ள சர்ச்சில் அங்கே உள்ள சபையில் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருந்தாங்க. முன்பக்கமும் கேட்டு இல்லை, பின்பக்கமும் கேட்டு கிடையாது. அப்போது அவங்களுடைய கேம்பஸ் உள்ளேயே பார்த்திங்கன்னா சர்ச்சு காம்பவுண்ட் உள்ளவே காலையில் எந்திரிச்சு வரணும்னா டார்ச் லைட் அடிச்சுட்டு தான் வரணும், எங்கே பாம்பு கிடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். ஏன்னா சுற்றி காட்டுப்பகுதி. அப்போது 2 சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கர கஷ்டமான சூழ்நிலை. திடீர்னு காலை வச்சா பாம்பு ஓடும். ஒவ்வொரு பாம்பும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு 8 அடி 9 அடி நீளத்தில் தான் இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரியான ஒரு மதில் சுவர் இல்லாத ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணாலும் என்ன செய்யும், உள்ளே பாம்பு வந்துடும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையில் பின்பக்கம் ஒரு திறப்பு இருந்தது, அதை அடைச்சிட்டாங்க. முன்பக்கமும் கேட்டுக்கு கீழ்ப்பக்கம் வரைக்கும் கொஞ்சம் அடைப்பு போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாம்பு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த வாட்டி கேட்டு சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க அந்த எதுவும் சொல்லலை. நடுவில் ஒரு ஞானஸ்நான தொட்டி கட்டுறதுக்கு அதுக்கான முயற்சி பண்ணி அந்த ஞானஸ்நான தொட்டிக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு 4 செங்கல் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த 4 செங்கலை நேற்று பார்க்கும்போது அதில் செங்கல் இருந்தது. இன்றைக்கி போய் அந்த செங்கல் எடுத்து கட்டலான்னு அந்த 4 செங்கலை எடுத்தால் அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு ஓடுதான். அதனால் உங்களுக்கு எதாவது பாம்பு கறி வைக்கணுன்னா சொல்லுங்கள், ஆர்டர் போடுங்க, ஆன்லைனில் வேணால் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். இல்லையா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வீட்டுக்கு மதில் சுவர் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னால், வெளி மனிதர்களும் வெளியே உள்ள மிருகங்களும் அல்லது விஷ ஜந்துக்களும் நம்முடைய எல்லைக்குள்ளே பிரவேசிக்காமல் இருப்பதற்கு ஒரு மதில் சுவர் தேவைப்படுகிறது. அப்போ அந்த மதில் சுவர் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுபோல் ஆண்டவர் இங்கே சொல்லும்போது உங்கள் வீட்டோடைய மதில் சுவர் எடுத்து கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லலை, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ உன் மதில்கள் என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து தான் சொல்கிறார். ஏன்னா எருசலேமுடைய அலங்கம் தான் இடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்குது. எருசலேமுடைய தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்கிறது. அதாவது ஒரு பட்டணமாக இருந்தது, ஒரு பாழான ஒரு இடமாக மாறிப்போனது. அந்த அளவுக்கு தேவ ஜனங்களுடைய பாவங்களும் கீழ்ப்படியாமையும் தேவனை உதாசீனப்படுத்தினதுனால ஏற்பட்டதான பாதிப்பு முழு பட்டணமும் தீக்கொளுத்தப்பட்டது. அப்போது மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அவனுக்கு இருக்கிற பாதுகாப்பை அது எடுத்து போடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்கான ஒரு தலைமைத்துவத்தை தேவன் ஏற்படுத்தி தகப்பன் தாய் என்கிறதான ஒரு கட்டுப்பாடை எடுத்து வச்சுருக்கும்போது, ஒரு தகப்பன் சரியில்லைன்னு சொன்னால் அதில் ஒரு பக்கம் திறப்பு கண்டுது இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு தாயும் தகப்பனுமே ஒரு மதில் தான். அவங்களுடைய டிசிப்ளின் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த குடும்பத்துக்கு ஒரு மதில். இதையெல்லாம் நாம் மீறணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு தகப்பன் தாய் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவர்களுடைய வார்த்தை என்பது நமக்கு ஒரு வேலி. அல்லேலூயா. 13 வயசில் என்னை சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. 13 வயசில் நான் சென்னைக்கு வரும்போது இங்கே எனக்கு அப்பா கிடையாது, அம்மா இங்கே கிடையாது, எல்லாம் ஊரில் இருந்தாங்க. நான் தனியாக தான் ஒரு இடத்துல தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ கூட இப்போ யோசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணணுன்னா கூட அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்கங்கிற மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. சரியா? நம்ம இன்றைக்கி என்ன பண்ணாலும் அது தெரியாது. ஆனால் அது வரைக்கும் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகள், அவர்கள் மேல் இருக்கிற மரியாதை, அந்த பயம், அதற்கு பிறகு அதாவது என்னுடைய அதிகபட்ச நாட்கள் என்னுடைய தாய் தகப்பனோடு நான் இருந்தது கிடையாது. தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்தது. கொஞ்சம் சில காலங்கள், அதுக்கு பிறகு கூட கொஞ்ச காலம்தான் அப்பா அம்மாவோட இருக்கிற சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அந்த தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறதான அந்த காரியம் என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலியை நான் மீறாதபடிக்கு தேவன் காத்து கொண்டார். நான் என்னை காத்து கொண்டேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலியை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார்த்தையை விட ஒரு பெரிய வேலி எதுவுமே கிடையாது.
ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படி தானே? ஆமாம். இங்கே போகாத அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம அதை ஒரு மதிலாக எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தையை மீற விடாது. புரியுதா? அப்போது சில பசங்க இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேரும்போது, எங்கள் அப்பா திட்டுவாரா அப்படின்னு சொன்னால், பைத்தியமா உனக்கு, உங்கள் அப்பா என்னை பார்த்துன்னு இருக்காரு அப்படின்னு அந்த மதிலை உடைக்கிறதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட வேலையே என்னென்னா நல்ல ஃப்ரெண்ட். அதனால் சேரும்போது நல்ல ஆட்களோடு சேரணும். ஏன்னா உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம சேருகிற சேர்க்கை தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போது யார் கூட இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லப்படுகிற கட்டளைகள், ஆண்டவர் சொன்னார்ல, என்னுடைய கட்டளைகளை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாதுன்னு சொன்னார். மதில்னா நம்மளை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டால் இல்லை, ஒரு இரும்பு கவசத்தை போட்டால் நம்மளை அனுப்ப முடியும்? இந்த ரோட்டில் எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு மதில் இருக்குது. என்ன இப்படி ஒரு மாதிரி ஆந்த முழிச்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் ஐயோ, அந்த ஐயோ எதுக்கு வருது? நம்ம ஒரு வேலிக்குள்ளே இருக்கிறோம். சத்தமாக ராமன்னு சொல்லுங்களேன். அப்போது அந்த வேலி தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மதில். அந்த மதில்கள் இடிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கீழ்ப்படியாமை வரும்பொழுது வார்த்தைகள் உதாசீனப்படுத்தப்படுகிறது. என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க. எப்போவுமே ஒரு பாவத்துக்குள்ள அளவுக்கு மேலே போனதுக்கு பிறகு யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன. இப்போ நேற்று நானும் ஒரு நண்பரும் உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோடி உட்காந்துருக்குது. என்ன, ஒரு பையன் 2 பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவன் யார் கூட வந்தான்னு எனக்கு தெரியல. 2 பேரும் அப்படி தான் பழகுறாங்க. முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, உட்காந்துருக்காங்களே, பார்க்குறாங்களே, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது அதுக்கு என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் முடியலைன்னோட என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அது வரைக்கும் அந்த நபர் அந்த நபருக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அதிகபட்சம் தெரியாது. இப்போ அந்த மனுஷன் செத்து போனான்னா அவனை தூக்கி கொண்டு எங்கே வைக்காங்க சொல்லுங்கள்? நடு ரோட்டில் கொண்டு வச்சுருவாங்க. இப்போது அவனை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போது கொஞ்சம் வியாதி இருக்கும்போதே கவனிக்க வேண்டிய விதமாக நம்ம என்ன செஞ்சணும்? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சின்ன தப்பு நம்ம வாழ்க்கையில் வரும்போதே அதை விட்டுட்டா ஊரே பார்க்குற அளவுக்கு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதா? ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஊராரில் வெகு ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஊரே பார்க்குது. அவன் வியாதிப்பட்டிருக்கும்போது யாரும் பார்க்கல. அவன் என்ன சாப்பிட்டான், என்ன சாப்பிடலை, என்ன சாப்பிட முடியாமல் இருந்தான், அதெல்லாம் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றுமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போது முன்பாகவே நமக்கு போடுகிற வேலிக்குள்ளாக நாம் இருந்து கொண்டோமானால் அதில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. சரி, ஓகே. இப்போது இந்த மதில் இடிக்கப்பட்டு போனதுக்கு என்ன காரணம்னு சில பகுதிகளில் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அதாவது இந்த மதில்னா என்ன அப்படிங்கிறத குறித்து முதல்ல பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21, 22, 30. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாங்கன்னா மோசே கையை காட்டின பாதையில் போனாங்க. சமுத்திரத்துக்கு நேராக கை நீட்டினா அவன் நீட்டின பகுதி கீழ்காற்றினாலே 2ஆக பிளக்கப்பட்டு வலது புறத்துலேயும் இடது பக்கத்துலேயும் அந்த தண்ணீர் என்ன செஞ்சுது, அப்படியே குவியலாக நின்று எந்த தண்ணிக்குள்ளே போனால் நாம் மூழ்கி போவோம் என்று இவ்வளோ நேரம் நின்று புலம்பிக் கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்துல இப்போ வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவங்க நடந்து போகிறாங்க.
ரெண்டு பக்கமும் இவங்களுக்கு எதிரான காரியங்கள் பக்கத்தில் தான் நிற்குது. ஆனால் என்னவா நிற்குது? மதிலாக நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு காண்பிக்கிற, அவர் கை நீட்டுகிற பகுதி, அல்லது தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு கை நீட்டி வழி நடத்துகிறதான அந்த பாதையிலே போகும் பொழுது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு தடையாக இருக்கிற பகுதிகளை கூட தேவன் ஒரு வழியை உங்களுக்கு என்ன செய்வார்? உண்டாக்குவார். அப்படி உண்டாகும்போது, ஐயோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படிலாம் தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் அந்த தண்ணியை உங்களுக்கு என்ன வாக்கிறாரு? மதிலாக தேவன் மாற்றி விடுகிறார். அப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அதாவது நம்ம வீட்டில் கட்டுற காம்பவுண்ட் வால் இருக்குது பாருங்கள், அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காம்பவுண்ட் வால் இல்லையா? ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மதில் இருக்குது பாருங்கள், அது கண்ணுக்கு தெரியாது. ஆபத்துகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தது போல் தெரியும். ஆனால் அது உன்னை அணுகாதபடிக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? அவர் போட்டிருக்கிற மதில் கண்ணுக்கு தெரியாது. இவ்வளோ விரோதமாக, நமக்கு விரோதமாக ஆக்ரோஷமாக எழும்புனாங்களே, ஏன் அவங்களால நம்ம ஜெயிக்க முடியலை அப்படின்னா, அங்கே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்ய நடுவாக வேலியாக நிற்கிறது. இறையாதே அமைதலாக இருங்கிற ஒரு வார்த்தை தன்னுடைய சீஷர்களுடைய படகு சேதப்படாதபடிக்கு பாதுகாத்தது. ஆமென். அப்போது ஒரு சமுத்திரத்தினுடைய கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீங்கள் வாழும்போது நெருக்கங்கள் உங்களுக்கு பக்கத்திலேயே நின்னாலும் அவைகளே உங்களுக்கு மதிலாகவும் என்ன செய்யும்? அது நிற்கும். அது எப்படி பாஸ்டர் மதிலாக நிற்கும்னா, வேறு பிரச்சனை வராமல் அந்த பிரச்சனை தடுத்துக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அது எப்படின்லாம் கேட்காதீங்க, அது நிற்கும். புரியுதா? அன்னைக்கு அந்த ஆள் அவ்வளோ பிரச்சனை பண்ணதுனால தான் வேற ஒரு ஆள் பிரச்சனைக்கே வரல. ஹல்லேலூயா. அதனால் வேற ஒரு சேதம் வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனையை உருவாக்கினார். அந்த பிரச்சனையே எனக்கு அதாவது நான் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அந்த அவ்வளோ பெரிய பாம்பு வந்து என்னை கடிக்கிற அளவுக்கு இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சிங்கம் என்னை விழுங்கி போடுகிற பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை அந்த பிரச்சனையை நீங்கள் நேராக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. ஆனால் அந்த ஒரு பெரிய ஆபத்துக்கு விளக்கும்படி சில சிறிய ஆபத்துகளை உங்களுக்கு நெருங்கி நிற்கிறது போல தேவன் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதுவும் உங்களை சேதப்படுத்தாது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லவே சொல்லக்கூடாது. அதான் என் பேத்தியாக்கிட்ட சோத்தை சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டா. ஐயோ சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடுவேன்னு சாப்பிடுவா. உங்ககிட்ட அல்லேலூயா சொல்லாதீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அல்லேலூயா சொல்கிறீங்க. உங்கள் இடும்பை நான் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. ஒரு சேதமும் தேவன் அணுகாதபடி உங்களை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், மதிலாக நின்று. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடக்கவே முடியாத பாதை. இப்போ அப்படியே தண்ணியில் போனாலும் எத்தனை பேர் எத்தனை போட்டு வாங்குறது? போட்டில் போனால் எத்தனை போட்டு வாங்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணியில் கால் வச்சா எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? அப்படி நீச்சல் வச்சாலும் கடலில் நீச்சல் வந்தது நீங்கள் வந்து ஒரு குளத்துலேயே குட்டையில் அடிக்கிற நீச்சல் வேறு, கடல் நீச்சலுடைய தன்மையே வேறு. புரியுதா? ஏன்னா கடல் சமுத்திரத்துடைய வேகத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டவே முடியாது. இப்போ எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், அதுக்காக கடலுக்குள்ளே போனால் சுருட்டி கொண்டு போயிடும். ஏன்னா அமைதியாக கிடக்கக்கூடிய தண்ணியோட சூழ்நிலை வேறு. இது நம்ம இப்படி கையை நீட்டினா நம்ம கையை இப்படி தூக்கி மடிச்சு விட்டு போயிடும். அது பாட்டுக்கு ஒரு புரட்டுச்சுன்னா கீழே கிடக்கிற மண்ணெல்லாம் வாய்க்கில் தான் இருக்கும். புரியுதா? சாதாரணமாக நீங்கள் இப்போ இந்த கடற்கரை ஓரமாக போய் கொஞ்சம் நின்று தண்ணியில் கொஞ்சம் ஆடிட்டு வந்துட்டா, அந்த பேண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மடித்து தைச்சிருப்பாங்க பாருங்கள், அது உள்ளே நமக்கு நடக்கும்போதே கால் வெயிட்டாக இருக்கும். யாரா அதுக்குள்ளே கொண்டு மண்ணள்ளி போட்டது? யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வல்லமையை ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினச்சா கூட அள்ளி உள்ளே போட முடியுமா? அது அவ்வளோ மண் எங்கே போச்சு? நீங்கள் அப்புறம் தையலை பிரித்து தான் எடுத்தாகணும். அப்போது ஒரு சாதாரண விஷயத்துக்கே நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்திலேயே தேவன் வழியை உண்டாக்குறாருன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு பிரச்சனையாக நிற்கிறவைகளே உங்களுக்கு மதிலாக தேவன் நிறுத்தி உங்களை கடந்து போக தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போது மதிலாக நிற்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்துக்கு நேரம் என்ன செய்ய? கையை நீட்டுன்னு சொன்னார். இப்போ அங்கே மதிலாக நின்றது தண்ணீர் அல்ல, அந்த தண்ணீரை நிற்க வைத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்புறம் அதே வார்த்தை தானே அப்புறமா என்னாச்சு இல்லையா? வாசல் திறந்துட்டாங்க, நம்ம பூந்து போயிடலாம் அப்படின்னு எகிப்தியருக்கு வந்தாங்க. ஏய், நான் திறந்த வாசல் என் பிள்ளைங்களுக்கு.
அதுக்குள்ளே நீ நுழைய நினச்சா அவ்வளோதான். ஆண்டவர் எப்பவும் பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தார் பாருங்க, இல்லையா? காலையில் கிழக்கு வெளுக்கும் சாமத்தில் வந்து பார்த்தா இவங்கெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் எகிப்தியருடைய டெட் பாடியை பார்த்துருக்காங்க. அவன் ஈட்டியும் வில்லையும் அம்பையும் வச்சுட்டு ஊன்னு ஆக்ரோஷம் பண்ணிவிட்டு ஆடினவன் கிட்ட போய் சொல்லியிருப்பானுங்க, கொஞ்சம் பேச்சாராக பேசுனேன், உனக்கு இது தேவையாடா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுடைய நாவுகள் எல்லாம் அடங்கி போகும். அல்லேலூயா. ஆமாம், ஏனென்றால் எங்களுக்கு வந்து சிமெண்டில் கட்டின காம்பவுண்ட் வாழை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இப்போ ஒரு பெரிய ரட்சிப்பு அங்கே நடந்திருக்கிறது. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 26:1 ஒரு பாட்டு பாடப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ எது மதில்? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு தான் மதில். இந்த ரட்சிப்புடைய மதிலை சேதப்படுத்துகிறதுக்கும் நமக்கு அதிகாரம் உண்டு, காத்துக்கொள்ளுகிறதுக்கும் அதிகாரம் உண்டு. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்கிறோமே, நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதாவது ரட்சிப்பு என்றால் பாதுகாப்புன்னு அர்த்தம். புரியுதா? ரட்சிப்பு என்றால் மீட்பு என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் வீட்டில் எதை மீட்டுட்டு வருவீங்க சொல்லுங்கள்? வீட்டில் இருக்கிற நகையை மூட்டுட்டு வர்றதுன்னு வாங்க. அது மூட்டுறது இல்லை, நெருப்புக்கு பேர் தான் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் எண்ணத்து இல்லாமல் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நகையை மூட்டுறது இல்லை, அதுக்கு பேர் மீட்டுறது. ஏன்னா வேறு எங்கேயோ அது சிக்கிக்கிட்டு இருக்குது, அதை மீட்டு கொண்டு வருதல். ஏன்னா அது வந்து நமக்கு நம்முடைய ஒரு தேவைக்காக அது அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அநேக நேரங்களில் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ரட்சிப்பை பிசாசுக்கிட்ட என்ன பண்ணிடுவோம்? அடமானம் வச்சுருவோம். அப்போ அடமானம் வைக்கணுன்னா, இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு அடமானம் போட்டிங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் வட்டி போட்டான்னா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் அந்த பொருள் உங்கள் கைக்கு என்ன செய்யும்? வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நகை அடமானம் போடுவீங்களோ போட மாட்டிங்களோ, ரட்சிப்பு அடமானம் போட்டுறாதீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு தான் நமக்கு மதிலுங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் வீடு ஒரு நல்ல ஒரு பங்களா வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து வீட்டை அடமானம் போடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை பாஸ்டர், அதனால் எங்கள் காம்பவுண்ட் சுவரை ஃபுல்லாக நான் என்ன செய்ய போகிறேன்? அடமானத்தில் போட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை எவனும் எடுக்க மாட்டான். அப்படி ஒரு வேளை அவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பணம் கொடுக்கலாம், என்ன செய்வான்? காம்பவுண்ட் வாழை இடித்து ரப்பீஸையாவது அள்ளிட்டு போயிடுவான், இல்லையா? அப்போ அடமானம் போடுறது எது? பாதுகாப்பையே நம்ம என்ன செய்கிறோம்? அடமானம் போடுறோன்னு அர்த்தம். அப்போது நம்முடைய பாதுகாப்பு கெட்டுப்போகக்கூடிய, நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கெட்டுப்போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? நம்முடைய மதில் இடிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு மாறி போகிறது. அதனால தான் சொல்கிறாரு, ரட்சிப்பை பெலனான நகரம் நமக்கு உண்டு. அதுதான் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. அதற்கு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக தேவன் ஏற்படுத்துவார். அப்போது ஒரு மதில் அல்லது ஒரு ரட்சிப்பு, சொல்லுங்கள். நான் மதில்னு சொல்லும்போதே உங்கள் ரட்சிப்பை தான் யோசிக்கணும், வேறு எங்கேயாவது உள்ள பெரிய காம்பவுண்ட் வாழை யோசிக்கிட்டே இருக்காதீங்க. மதில் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு, ரட்சிப்பு. ஏன்னா நீங்கள் நரகத்துக்கு போகாதபடிக்கு, நரகத்தின் ஆக்கினை உங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு மதில் தான் என்னது? ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அல்லது அந்த அலங்கம் அல்லது மதில் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை நாம் வேதத்திலேருந்து பார்ப்போம். எப்படி எருசலேமுடைய மதில் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 ராஜாக்கள் 23-25 வாசிங்க. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இங்க யோசியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா. அங்கே
ஒரு ஒரு புத்தகச் சுருள் அங்கே தேவாலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு பொக்கிஷ சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவன் அதில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதி இருந்தது. அதை வாசித்த பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்குதே, நம்முடைய தேசம் இப்படி இருக்குதேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து தேசத்திலே பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினவன் யோசியா ராஜா. சரியா? அவன் கர்த்தராலே ராஜாவாக்கப்பட்டவன். புரியுதா? ஆண்டவராலேயும் ராஜாவாக்கப்பட்டவன் அல்லது தேவ சித்தத்தின்படி ராஜாவானவன். அவன் எப்படி செஞ்சானா, கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும், இந்த 3 விஷயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், தேவ ஆலயத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சரியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்குதுங்கிறதுக்கு 3 விஷயம் உங்களுக்கு: முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம். அப்போது முழு இருதயம் அப்படிங்கிறது நமக்கு அதாவது எப்படின்னா, இருதயங்கிற வார்த்தை ஏன் சொல்லப்படுதுன்னா, நம்முடைய உணர்வுகளை நம்முடைய பிளட் ப்ரெஷர் மூலமாக காமிக்கும். அதனால தான் இருதயத்தில் வேதனை உண்டாச்சு, என்னுடைய இருதயத்தை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரும் ஊசி எடுத்து குத்துறது கிடையாது. நமக்கு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் கிடைச்ச உடனேயே நம்முடைய இருதயத்தினுடைய அந்த பம்பிங் என்ன ஆகுது? அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. ஒரு காரியத்தை கேள்விப்படும் போதே அது ஆகுது. அப்போது அந்த அந்த இருதயம் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய உணர்வுகள் ஒரு முழு உணர்வோடு தேவனை ஆராதிக்கணும். இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஆமாம், இங்கே தான் ஃபஸ்ட்டு உட்காந்தோம். அன்றைக்கி ஒரு 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 பையன்கிட்ட தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பாதியில் அது என்னது அப்படின்னாரு. இவ்வளோ நேரம் எங்கே உட்காந்த? இங்கே தான் உட்காந்துருந்தேன், ஆனால் நீ இங்கே இல்லை. இங்கே இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கள். சரி, எங்கேயுமே நாங்கள் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அப்போது உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குன்னு, அதாவது உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்கும். நீங்கள் எதை பொக்கிஷமாக நினைக்கிறீங்க? எனக்கு இருக்கிற பொருளையும், எனக்கு இருக்கிற ஆசையையும், எனக்கு இருக்கிற படிப்பையும், எனக்கு இருக்கிற ஒரு அந்தஸ்தையும் நீங்கள், அல்லது பதவி, அந்த ஒரு செல்வாக்கு, இவைகள் மேலே உங்களுடைய இருதயம் இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயம் அங்கே தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அவங்க ஹஸ்பண்ட் பயங்கர குடிகாரர். இவங்க அதாவது வீட்டுக்கு தெரியாமல் தான் சர்ச்சுக்கு வருவாங்க. வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே நடக்கிறது என்னென்னா, அந்த அம்மாவை வீட்டிலேருந்து இழுத்து வெளியே போட்டு ரோட்டில் போட்டு அடித்து, தெரு வரைக்கும், மெயின் ரோடு வரைக்கும் இழுத்து கொண்டு போட்டு அடிப்பார் சர்ச்சுக்கு போனதுக்கு. அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய ஜெபத்திலையும் கர்த்தருடைய கிருபையிலையும் அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த குடிகார மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல பணம் பொருள் நல்லா கர்த்தர் ஆசீர்வதித்து நல்லா உயர்த்தினார். நல்ல ஒரு மெயினான இடத்துல ஒரு நல்ல பங்களா, சூப்பர் வீடை கட்டினாங்க. கட்டி வச்சுட்டு இப்போ ஒரு ஆராதனைக்கு இவர் வருவார், ஒரு ஆராதனைக்கு அவர் வருவார். சரி, அதுக்கு என்ன, ஒரு வீட்டில் உள்ள குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கிறாங்களான்னா அதுக்கு கிடையாது. என்னென்னு கேட்டால், வீட்டை பார்த்துக்கணுமா. ஏன்னா வீட்டில் நிறையா பொருள் இருக்குது, எக்கச்சக்கமான நகை இருக்குது, பணமும் பொருளும் வீட்டில் நிறையா இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு இருந்தது. இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ அவர் ஆராதனைக்கு போயிட்டார். இந்த அம்மா அந்த வீட்டை என்ன செய்வாங்கன்னு கேட்குறேன் நான். கயிறு போட்டு கட்டி இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்களா யாரும் தூக்கிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு? இல்லை எவனாவது ஒருத்தவங்க தீவிரவாதி உள்ளே பூந்துட்டானா என்ன செய்ய போகிறாங்க? கர்த்தர் நகரத்தை காவாராயில். ஆமாம், 2 ஆம்பளை பசங்க அப்படி ஒரு கெத்தாக பேசுவார். கடைசியில் 2 பசங்களுமே கல்யாணம் ஆகி அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ ஐயனும் ஆயின்னு தான் உட்காந்துட்ருக்காங்க. சொத்தை வச்சு பணத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உன்னை எந்த நிலைமையிலேருந்து உயர்த்தினார்? உன்னுடைய பாதுகாப்பு உன் பணம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் உனக்கு மதிலாக இருக்கணும். அவர் கொடுத்த ரட்சிப்பு தான் உனக்கு. அப்படி தூக்கிட்டு போனால், ஆராதனைக்கு போகிறதுனால ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டு போனால் போயிட்டு போட்டுமே. ஒரே ஒரு ஆமீன் தான் வருது. அல்லேலூயா. ஆமாம், யாருங்க, அதாவது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு சேதத்தை உண்டாக்குறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, நீங்கள் கர்த்தர் மேல் முழு ஆத்துமாவோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட. அப்போ முழு இருதயம் சொன்னேன், முழு ஆத்துமாங்கிறது உங்களுடைய வாழ்க்கையே அதுதான்.
அடுத்தது முழு பலத்தோட அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்கு வர்றதுக்கெல்லாம் இந்த பலவீனத்தை காரணம் காட்டக்கூடாது, அல்லது வேறு எதையோ ஒரு காரியத்தை சொல்லி இதனால தான் அதனால தான் நினைக்கக்கூடாது. முழு பலம். பாஸ்டர் வரவே முடியல பாஸ்டர், ஏன் ஐசியூவில் அட்மிட் ஆகிருந்தீங்களா? இல்லை, நான் கேட்குறேன் இல்லையா? ஏதாவது ஒரு நம்ம அது முழு பலமும் அதுக்கு என்ன செய்யணும்? அதற்காக செலவிடப்பட வேண்டும். முழு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக தேவன் சிந்தனை செஞ்சார். முடியலைன்னு சொல்லணுன்னா அவர் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. தன்னுடைய உன்னத ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து கை கால்களெல்லாம் தளர்ந்து போன சூழ்நிலையிலையும் அவரை சிலுவையை சுமக்க வச்சு ஒருத்தரை வெயிட்டு ஏற்றிக்கிட்டு போகும்போது பின்னால் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு போனால் எப்படிங்க இருக்கும்? அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினவர்கிட்ட போய் நம்முடைய பலவீனத்தை சொல்லலாமா? எனக்கு முடியலை. முழு பலத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் சர்ச்சுக்கு வரணும். நீங்கள் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம், வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அல்லது ஒன்றுக்கும் ஒரு காரணம். நான் எப்போவுமே ஊழிய பயிற்சியில் சொல்லுவேன், சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு சரியான தகுதி உள்ளவங்க வந்து இயேசுவின் தாயாகிய மரியாள் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 13லேருந்து 14 வயசுன்னு சொல்கிறாங்க அவங்க கர்ப்பவதி ஆகும்போது. தேவதூதன் வந்து பேசுகிறார், இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். எவ்வளவு கொடுமையான தண்டனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு 13-14 வயசில் ஒரு பெண் வந்து திடீர்னு கர்ப்பமாயிட்டான்னு சொன்னால் அந்த ஊரில் எத்தனை நிந்தைகளையும் அவமானத்தையும் அவப்பெயர்களையும் அவங்க அனுபவிக்கணும். யோசிச்சு பாருங்க. அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பேர் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த கெட்ட பேர் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ இதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுத்து அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். அப்போது நீ என்ன செய்வ? கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லி காரணத்தை சொல்லும்போது, அப்போது ஒரு காரியம், என் மூலம் இந்த உலகம் ரட்சிப்பை பெறுமானால் எல்லா அவமானத்துக்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். ஆமென். அவங்கள தவிர இந்த உலகத்தில் சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் நம்ம என்னென்ன காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்கள், இல்லையா? அப்போது இந்த சாக்கு போக்குகள் வந்து தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. எழுதப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு காரியமும், நம்ம சொல்லுகிற காரியம் எந்த அளவுக்கு அது உண்மை என்கிறதெல்லாம் எழுதப்படுகிறது. நம்ம மற்ற எல்லா காரியத்துக்கும் ஓடுறோம். இன்றைக்கி எனக்கு எங்கள் வீட்டிலே வளர்ந்து எங்கள் அப்பா தான் திருமணம் பண்ணி வச்சாங்க ஒரு அக்காவுக்கு. எங்கள் சித்தப்பா பொண்ணு, எங்கள் அப்பாவோட பிறந்த சித்தப்பா பொண்ணு. அவருடைய கணவன் இறந்துட்டார் நேற்று. பாடி வச்சிட்ருக்காங்க. நான் போகணும், ஆராதனை முடிச்சுட்டு ஓடணும். அப்போ அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தாய்மாமா. நான் வந்து இங்கே உட்காந்து ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு சில பேர் ஒரு மாதிரி பேசவும் செய்வாங்க. இப்போ கூட அவனால் வர முடியாதா? என்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நான் முதல்ல சொன்னேன், என்னுடைய தாய்மாமா இறந்த டைமில் கூட இங்கே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நான் ஊருக்கு போயிருக்கும்போது என்னுடைய சித்தி ஒருத்தி, அவள் சித்தினா எனக்கு கிளாஸ்மேட், அவளுடைய கூட பிறந்த அக்கா மகன் இறந்துட்டான். அது பார்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே இறக்கணும், வேறு நாட்கள் இறக்கக்கூடாதா? நமக்கு சோதனைக்குன்னு அவங்களும் சனி ஞாயிறில் தான் இறந்து போகிறாங்க. அப்போ நான் போகலை. ஊருக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு போகும்போது என்னை பார்த்து மூஞ்சை முறுக்கிக்கிட்டு போனான். அப்போ என்னன்னு கேட்டேன். அவளும் கிறிஸ்தவ தான், ஆனால் பேர் கிறிஸ்தவா. அப்போது மூஞ்சை முறுக்கிட்டு போனால், என்ன உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? சனி ஞாயிறு நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்டால், வந்து ஒரு சனிக்கிழமை தானே, வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியதானே. ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எல்லாரை விட எனக்கு முதல்ல ஆண்டவர் முக்கியம். இப்படியே தான் சொன்னேன். இந்த உலகத்தில் எல்லாரையும் விட எனக்கு ஆண்டவர் முக்கியம். அதனால நீ கோச்சிட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவருக்கு பிறகு தான் நீ உன்னுடைய குடும்பம் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒத்துக்கிட்டா. ஏன்னா நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவ தான். அப்புறம் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவனுக்காக எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில் உங்களுடைய முழு பலத்தை நீங்கள் பிரயோகித்தீர்களானால் உங்களுடைய மதில் ஒரு நாளும் உடைக்கப்படாது. உங்கள் மதிலை பிசாசு தொடவே முடியாது. ஆமென். அப்போது அப்படிப்பட்ட முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், உங்களுடைய மதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா
முழு பலத்தோட தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை சாய்க்கணும். சாய்க்கிறதுனா தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக நீங்கள் சாயணும். சில பேருக்கு விரைச்சிக்கிட்டு நிற்க முடியாது. எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீ சாயணும். நான் போன வாரம் தானே சொன்னேன், நீ என் தாசன். பைபிள் ஸ்டடியில் சொன்னா தாசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜால்ரா போடுறவன். என்னுடைய அனுபவத்தின்படி நான் அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்ததில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஆமாம். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு, ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள், ஆமேன். அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. எனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையே ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டுங்க, ஓகே. ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய தலைமை போதகர்கிட்ட சில காரியங்களை இப்படி செய்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட கூட நான் என்ன சொல்லுவேன்னா, பாஸ்டர் இப்படி செஞ்சால் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக வாக்குவாதம்லாம் பண்ண மாட்டேன். இப்படி செஞ்சால் இப்படி வருங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே செஞ்சிடறேன். அப்படி எத்தனை பேர் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாஸ்டர் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது, 10 வருஷம் கழித்து தான் புரியும். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா சில காரியத்தினுடைய முடிவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சில காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதை விளக்கி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் ஆண்டவருடைய தாசர்கள் செய்ய சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய தாசனாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், நீ என் தாசன் என்கிற வார்த்தையை நீங்கள் உரிமையாக்கி கொண்டால் நீங்கள் ஜால்ரா போடுறவங்க. எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜால்ரா போடணும். அதுக்கு தான் ஒரே ஒரு வார்த்தை ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம். அது முழு பலத்தோட கீழ்ப்படியதுக்குரிய அடையாளமே ஆமேன் தான். சரி, இப்போது அப்படிப்பட்டதான அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்னாடி இருந்ததில்லை, பின்னாடி எழுப்பினதில்லை. எந்த ராஜா சொல்லுங்கள்? இந்த பக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு வலது காது கேட்க மாட்டேங்குது. என்ன ராஜா? எந்த ராஜா? மோளே. சரி, என்னையே குழப்பிடுறீங்க உங்களுக்கு. யோசியா ராஜா. சரியா? என்ன ராஜா? யோசியா ராஜா தேவனுடைய திட்டத்தின்படி ராஜாவாக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவன் செஞ்சா கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். அவனுக்கு போல் ஒத்த ராஜா. அவனை போல கீழ்ப்படிஞ்சவன் யாருமே இல்லை. கரெக்டா? அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய மதில் இருந்திருக்கணும் இல்லையா? அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கணும். ஆனால் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? அதே சம்பவத்தை அப்படியே நீங்கள் 2 நாளாகமும் 35:21 எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 35:21, 22 வாசிமா. அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய். அதுக்கு முந்தின வசனம் வாசிமா. 20. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடபடிகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இவன் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் கரெக்டாக திட்டம் பண்ணியிருக்கான். இவனுக்குன்னு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போது எகிப்தோட ராஜா பார்வோன் நேகோ என்ன பண்ணுறான்? அவன் கர்கேமிஸ்ங்கிற ஒரு பட்டணத்தின் மேலே படையெடுத்து போகிறான். அதாவது என்னவோ சொல்லுவாங்களே, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டிச்சான். அது மாதிரி அவன் ஒரு பட்டணத்தின் மேலே அவன் எகிப்து ராஜா அவன் படையெடுத்து போகிறான். இவன் குறுக்க போய் நின்று அந்த கர்கேமிஸ் பட்டணத்துக்கு ஆதரவாக இவன் போய் யுத்தம் பண்ண போகிறான். பார்வோன் நேகோவுக்கு இவன் மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா பார்வோன் நாட்டு அந்த பார்வோனுக்கே ஆண்டவர் மேலே ஒரு தனி பாசம் இருக்குது, அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக தான் அவன் இருக்கிறான். பார்வோன் மன்னனாக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக தான் இருக்கிறான். இப்போது இவன் யுத்தம் பண்ணவன் தான், பதிலுக்கு அவன் யுத்தம் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவன் இவனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாக அல்ல, அதாவது உமக்கு விரோதமாக அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாக நான் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். எவ்வளோ அருமையாக சொல்கிறான் பாருங்க. எனக்கு விரோதமாக ஒருத்தன் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட கொண்டு தலையாக கொடுக்க முடியும்? ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ பதிலடி அவன் கொடுத்து ஆகணும். இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் அவன் தலையிடுறான். தனக்கு அடாத காரியத்தில் தலையிடுகிறவன் வழியில் நாயின் காதை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வழியில் போகும்போது, ஆராதனை முடிச்சு போகும்போது எங்கேயா நாய் படுத்து கிடந்துச்சுன்னா அது காதை பிடிச்சி இழுங்க. இந்த வசனம் எப்படி நிறைவேறுதுன்னு அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இல்லையா? ஒரு நாய் காதை பிடிச்சி இழுக்கிறதும் ஒன்று தான், தனக்கு அடாத ஒரு வழக்கில் போய் தலையிடுறதும் ஒன்று தான். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கிறாரா? தேவையில்லாத ஒரு காரியத்திலலாம் போய் தலையிட்டு இருக்காதீங்க. புரியுதா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்க. அது அவங்க பாடு அவங்க பார்த்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும். எல்லாத்துக்குள்ளேயும் போய் இப்போது என்ன சில பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த குடும்பத்து பிரச்சனையிலையும் போய் தலையில் நுழைக்குது, இந்த குடும்பத்து பிரச்சனைகளையும் போய் தலையில் நுழைக்குது. என்னமோ இவங்க கையில் தான் மொத்த குடும்பத்தையும் கையில் கொடுத்துருக்குற மாதிரி. நானே ஊழியக்காரன், நானே இப்போ நிறையா குடும்பத்துக்குள்ளே வர்றது கிடையாது. நான் ரொம்ப திருந்திட்டேங்க இப்போது. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ஒரு சொல்கிற ஆலோசனையை கேட்டு நடக்கிறதே கிடையாது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க, நான் இப்படி தான் செய்ய போகிறேன்னு. நம்ம உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து என்ன ஆலோசனையை கொடுத்தாலும் அவங்க செய்கிறது தான் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாஸ்டர் நாங்கள் பர்சனலாக அடி வாங்கி திருந்திக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு அதில் தேவையில்லாமல் போய் தலையிடணும்? என்ன இப்படி பார்க்குறீங்க பாஸ்டர், அப்போ எங்கள் விஷயத்தை தலையிட மாட்டிங்களா அப்படின்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தலையிடுவோம், சொல்கிற வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கு கீழ்ப்படிவோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கும்போது இவன் வந்து சம்பந்தம் இல்லாமல் தனக்கு இருக்கிற மதிலையும் தாண்டி அவன் வெளியில் வரான். புரியுதா? நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் தேவன். நம்ம எல்லையை தாண்டி, விசுவாசிகளுக்கு ஒரு எல்லை உண்டு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு எல்லை உண்டு, பிஷப்மாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு எல்லையை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டு இவன் போய் அவங்கள போய் காப்பாற்ற போகிற மாதிரி போய் மாட்டி, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேருக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தை தலையிட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. அடுத்தவங்களை காப்பாற்ற போய் தான் நிறைய பேர் மாட்டியிருக்கிறீங்க இல்லையா? அது நம்ம வேலை கிடையாது. கர்த்தர் நமக்கு ஒரு எல்லையை கொடுத்து நம்மை நடத்தும் பொழுது அந்த நடத்துகிற பாதையில் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கணும். இப்போது யோசியா ராஜா தேவ திட்டத்தின்படி வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவனை போல் ஒத்த ராஜா இல்லவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரேன்னு என்ன வேணாலும் போய் செய்யலாம்னு நினைக்கிறான். அங்கே போய் தலையிட்டது நிமித்தமாக அவன் வந்து தெளிவாக சொல்கிறான். ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே உமக்கு எனக்கு என்ன? இப்போது உமக்கு விரோதமாக நான் வரல, என் கூட யுத்தம் பண்ணுற ஒருத்தனுக்கு விரோதமாக தான் போகிறேன். அவன் நான் தீவிரித்து அவனுடைய சண்டை போடணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும். அப்போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக போய் செய்கிறத விட்டுருங்கன்னு சொல்கிறான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய அவருங்க வசனம் எப்படி சொல்லுது வாசிங்க. நேகோ சொன்ன தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும், அவனோட பாருங்க டெக்னிக்காக போகிறாரு. சரி, அவன் தேவனுடைய வார்த்தை வேறு சொல்லிட்டான், நம்ம ராஜா வேஷத்தில் போக வேண்டாம், நம்ம ஒரு யுத்த வீரனை போய் என்ன செய்யலாம். அப்படி அக்கறை அந்த கர்கேமிஸ் பட்டணத்துக்கு மேலே இவருக்கு அவ்வளோ அக்கறை. புரியுதா? நான் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு ஏசுநாதருக்கு மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போ போய் தலையிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு வில் வீரன் அம்பை தான் கடைசியில் காயம் பட்டுருச்சு. அப்புறம் அடுத்த ரதத்தில் கீழே உள்ள சம்பவங்கள் இருக்குது, கொண்டு போனால் போய் செத்தே போனான். தேவையா? தாவீது சொன்னார், அப்னேரை பார்த்து சொன்னார், மதிகட்டவன் செத்தது போல் செத்துட்டியே, உன் கைகள் கட்டப்படலை, உன் கால் விலங்கிடப்படலை, அடைக்கல பட்டணம் பக்கத்தில் இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் இருந்தால் உனக்கு இந்த அழிவு கிடையாது, அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே இருந்ததுனால தான் உனக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை தேவன் வச்சிருக்கிறார்.
அந்த பாதுகாப்பை தாண்டி போகும்போது தான் நமக்கு சேதங்கள் உண்டாகிறது. அப்போது வேஷம் மாறி போனால் கடைசியில் அங்கே தேவையில்லாமல் தலையிட்டு அவன் செஞ்சான், மரித்து போனான். இவன் யார்? எந்த ராஜா? எந்த ராஜா? எருசலேம் ராஜாவா? யோசியா. சொல்லுங்கள். யோசியா கொஞ்சம் யோசியா. சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அல்லேலூயா. சரி, அடுத்து அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பண்ண கூத்து என்ன அப்படின்னா, இவன் நல்லா சத்தியத்தை தெரிஞ்சு போய் விழுந்தவன். அடுத்து ஒருத்தன் இருக்கான் பாருங்க, யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிம். அவனை வாசிங்க. 2 ராஜாக்கள் 23, 34, 35. 2 ராஜாக்கள் 24, 23, 34 அதிகாரம் 34 வசனம். யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய் விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். சரி, அதாவது யோவகாசை கொண்டு போயிட்டான். அவனும் ஒரு மகன் தான். அதாவது யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை. இப்போ யோசியாவை கொன்னது யாரு? திடீர்னு கேள்வி கேட்பேன், ஒழுங்காக பதில் சொல்லணும். இங்கே உட்காந்து சொல்லட்டும். யார் கொன்னது? யாரோ கொன்னாங்க பாஸ்டர். அடுத்த கட்டத்துக்கு போங்க பாஸ்டர்னு முழிச்சிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? எந்த ராஜா யுத்தம் பண்ணார்? பார்வோன் நேகோ வந்து யுத்தம் பண்ணார். யாரை கொன்னார்? யோசியா ராஜாவை கொண்டுட்டார். அவனுக்கு தெரியும் யோசியா கர்த்தருக்கு பயந்தவன், தேவையில்லாமல் வந்து அடிபட்டு செத்தான். இது நேகோ கொல்லலை, யுத்தத்துக்குள்ளே இவன் உள்ளே மறைஞ்சு போனதுனால மாட்டினான். சரியா? ஆமாம், எந்த வேஷம் போட்டுட்டு டாஸ்மார்க்குள்ளே போனாலும் போக வேண்டிதான். இல்லையா? ஆமாம், பாவம் செய்கிற இடத்துக்கு எந்த வேஷத்தை போட்டு போனாலும் போக வேண்டிதான். போய் சேர்ந்துட்டான். இப்போது அவன் மனசுக்குள்ளே பாருங்கள், ஒரு கர்த்தருக்கு பயந்த ராஜா இப்படி அநியாயமாக செத்து போனானேன்னு சொல்லி அவன் அதுக்கு ஒரு நன்றி கடனாக அவனுடைய மகன் என்ன செய்யறான், எலியாக்கீமை வந்து யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி வச்சுட்டான். ஆனால் யோவகாசன் ஒருத்தன் இருந்தான், இவனுக்கு தம்பி. அவனை அங்கே கொண்டு போயிட்டான். கொல்றதுக்கு கொண்டு போன இடத்துல அவன் செத்து போனான். நான் சொல்கிறது புரியுதா? அவன் போய் கொன்னான் இருக்குதா? அவன் எகிப்தில் போய் மரணம் அடைந்தான். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, யோசியா மேலே உள்ள மரியாதையில் ஒருத்தனை ராஜாவாக்கிட்டு ஒருத்தனை கொண்டு போய் நம்ம வச்சு பராமரிக்கலான்னு அவன் கூட்டு போயிருக்கலாம். போன இடத்துல கொஞ்சம் காலம் கழித்து அவன் மரிச்சு போனான், அவனுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே எலியாக்கீம் வந்து யோயாக்கீமாக மாற்றப்பட்டு அவன் வந்து ராஜாவாக அவனை ஸ்தானத்தில் வச்சுட்டு போனான். அவன் அந்த நாட்டுக்கு ஒரு கப்பம் கட்டுறதுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னால் அவன் அந்த நியமித்ததான வெள்ளியையும் பொன்னையும் 35வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னையும் வெள்ளியையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அவன் அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி வெள்ளியையும் பொன்னையும் அதாவது பார்வோனுக்கு கொடுக்கறதுக்கு அவன் சொன்னதெல்லாம் தாண்டி இவன் ஜனங்கள் மேலேயே அந்த ஒரு வரியை விதித்து ஒரு தவறான ஒரு நிர்வாகத்தை அவங்க பண்ணுறான். புரியுதா? இப்போ அந்த மேட்ரு இப்போ முக்கியம் கிடையாது. 37வது வசனம் பாருங்கள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். முதல்ல கர்த்தராலேயே கர்த்தருடைய திட்டத்தின்படி ராஜாவாக்கப்பட்ட யோசியா, தேவ திட்டத்தின்படி இருக்கிறவங்களும் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் இழந்து போகாதபடி, உங்களுடைய மதில் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட்டில் இவன் வந்தான். எலியாக்கீம் எப்படி வந்தான்? பார்வோனாலேயே இன்னும் சொல்லப்போனால் அனுதாபத்தினால ராஜாவாக்கப்பட்டான். அப்போ அவனுக்கு அவன் நன்றியாக இருக்கணுமா இல்லையா? அவனுக்கும் அவன் நன்றியாக இல்லை. நீங்கள் அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 11 பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இப்போ இவனுக்குள்ளேயே ஒரு கலகம் பண்ணுற ஒரு புத்தி உள்ளே இருக்குது. கீழ்ப்படியாமை ஒரு காரியம் இருக்கிறது. அதனால் நடந்தது என்ன? கர்த்தர் கீழ்ப்படியாமல் போன அந்த யோயாக்கீம் மேலே 2வது வசனம் பாருங்கள், 24:2. அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகள்னால் படை,
கல்தேயரின் படைகளையும் சீரியரின் படைகளையும் இப்படி வாசிக்கலாம். மோவாபியரின் படைகளையும் அம்மோன் புத்திரரின் படைகளையும் அவன் மேல் வரவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4 நாயை ஏவி விடுற மாதிரி அவரே பிரச்சனையை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. அதாவது மதில் உடைஞ்சு போச்சுன்னா எந்த மிருகமும் உள்ளே வரும், அதுதான் அதுக்குரிய அடையாளம். யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பை இழந்து போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த ராஜாக்களுடைய வரலாறுல நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி ஒரு வேளை தேவையில்லாமல் சில காரியங்களில் தலையிட்டதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை இழந்திருக்கலாம். அல்லது கீழ்ப்படியாமையினாலையும் கலகம் பண்ணுகிற சில கெட்ட குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலையும் சில நேரங்களில் உங்களுடைய பாதுகாப்பை இழந்து போயிருக்கலாம். இப்போது அடுத்து இந்த 2 ராஜாக்கள் 24:3 பார்த்தீங்கன்னா, மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்கள் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. இது எங்கே ஆரம்பித்த கீழ்ப்படியாமைன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு யோசியா வந்துட்டார். அதனால் அவருக்கு நல்ல சூழ்நிலை தான் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இது யார்? மனாசேனா யார்? மனாசே யாருடைய மகன்? சரி, நீங்கள் பைபிள் வாசிக்கிற லட்சணம் தெரியுது. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய மகன். சரியா? எசேக்கியா யாருன்னு கேட்பீங்களே, எசேக்கியா கர்த்தருக்கு நல்லா பிரியமான ராஜா. அவனுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்னார், நீ உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா, உன்னை கர்த்தர் உன்னை இந்த பூமியில் வைக்கணும்னு பிளான் பண்ண காலம் முடிஞ்சு போச்சு, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, கர்த்தர் உன்னை எடுத்துக்குவாருன்னு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனார். இவன் அந்த பக்கம் செவ்வறு பக்கமாக திரும்பி மூக்கால் அழுகுறான், ஆண்டவரே நான் நல்லா நடக்கலையா, நான் உத்தமமாக நடக்கலையா, நான் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கூப்பிட்ற நாளில் போயிடணும், சத்தமே காணுமே. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவரை போட்டு சித்திரவதைப்படுத்தக்கூடாது. அப்புறம் நீங்கள் மூக்கால் அழுதிங்கன்னா அவரும் என்ன செய்வார்? இறங்கிடுவார். சரி பார்த்தாரு, அங்கே பாரு அவன் கிடந்து அழுதுட்டு கிடக்காம பார்ப்போ, முற்றத்துக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறார், போ ஒரு 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தேன் போ அப்படின்ட்டார். இப்போது எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினா 15 வருஷத்துக்கு பிறகு தான் மனாசே பிறக்கிறார். புரியுது? சொல்கிறது புரியுதா? இந்த மனாசே அதுக்கு பிறகு பிறந்தவர். சாக கிடந்தவன, அதாவது அப்போல்லாம் வயசுலாம் ஆயிடுச்சு, அப்போ தான் தாத்தாக்கெல்லாம் பிள்ளை பெற்றுருக்காங்களே இல்லையா? கடைசியில் என்ன நடந்தது? தேவ திட்டத்தை மீறி வந்ததுனால அதுக்கு பிறகு பிறந்த பிள்ளை தான் மனாசே. அவன் தேவனை வேதனைப்படுத்தினான். ஹல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய சந்ததிகளை கடந்து போகும் என்கிற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஆமென். அப்போது நீ இப்படிலாம் பண்ணப்பா, அதனால் உனக்கு இது நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் உங்கள்கிட்ட சில நல்ல காரியம் காணப்பட்டதுனால உன் நாட்களில் செய்ய மாட்டேன், உன் பிள்ளைகளுடைய நாட்களில் செய்வேன்னாரு. அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? என் நாட்களாகிலும் சமாதானம் இருக்குமே, பரவாயில்ல. இப்படி இங்கே யாராவது ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்களா? என் பிள்ளைகள் எப்படியாவது நாசமாக போயிட்டு போகுது ஆண்டவரே, நான் வாழ்கிற வரைக்காவது நான் சந்தோஷமாக இருந்து போகிறேன்னு யாராவது அறிக்கை பண்ணுவோமா? முட்டாள்தனமாக அவன் பண்ண அறிக்கை அவன் பின் சந்ததியே அது பாதிக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கடந்த நாளில் ஒரு வாலிப மகள் என்னோட பேசி கொண்டிருக்கும்போது, அவங்க அப்பா கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான், கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் தானா கூட அதிகமாக குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லாதவர். அப்போது அந்த மகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளை தான், நல்லா படிக்கிறா. அப்போ அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் எங்கே பேசுகிறேன், எங்கே போகிறேன், யார் கூட பழகிறேங்கிறத பற்றி சுத்தமாக கண்காணிப்பு கிடையாது. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, அது ஓகே. ஆனாலும் என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, நான் என்ன அவர்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறத பற்றியே அவர் கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிற, நான் எப்படி வேணாலும் போகலாம், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் சில காரியங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கார். அதாவது சில பிள்ளைகளுக்கு என்னை போட்டு ஏன் இவர் நொய்யின்னு அரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை கண்ட்ரோல் பண்ணுற தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வேலி. என்னடா எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க, நான் அவ்வளோ மேட்ரு பேசிகிட்டு இருக்கேன்னா? இல்லை, உங்களுக்குள்ளே ஏதாவது போட்டி வச்சுருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையா? பிரசங்கத்தை தான் எழுதுறீங்களா?
வெரி குட் வெரி குட். பிரசங்கத்தான் எழுதினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ கேட்பேன், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்பேன். சரி, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய தாய் தகப்பன் சில காரியங்களில் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் வேலியாக எடுத்துக்கொள்ளுங்க அல்லது மதிலாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்திலேயே அவங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்கள் மேலே வேறு யாருக்கும் இருக்காது. கீழ்படுவீங்களா? அல்லேலூயா. அதாவது என்னமோ அவங்கள தாண்டி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை விட எனக்கு ரொம்ப தெரியும், எங்கள் அப்பாவை விட எனக்கு ரொம்ப தெரியும் சொல்கிறவங்க கை தூக்குங்க. இருக்கா? நீங்கள் குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, புரியுது அவங்களுக்கு, பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து கண்ட்ரோலே ஆகாமல் போகும். புரியுதா? சில பேருக்கு பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது. ஏதோ அது பாட்டுக்கு ரோட்டில் வந்து நட்டி வச்ச முருங்கை மரம் மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்து போகிறதும், ஒரு ரோட்டில் போகிறவங்கலாம் ஒடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதும், அதில் உள்ள முருங்கைக்காய் எவனோ ஒருத்தன் பிச்சுட்டு போகிற மாதிரியும். நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் வேதம் சொல்லுகிறது. நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு பயந்த உன்னுடைய பெற்றோர் உனக்கு போடுகிறது ஒரு வேலி அல்லது மதில். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் போடுகிறது ஒரு வேலி. உங்களுக்கு பிடிக்காதது போல் இருக்கலாம். என்னை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் சொல்லுவேன். புரியுதா? அன்றைக்கி மகட்ட அவளுக்கு பூ வைக்கிறது ரொம்ப இஷ்டமா, சொல்லலாம்லம்மா? பூ வைக்கிறது அவளுக்கு ரொம்ப இஷ்டமா. அப்போ ஒரு நாள் பூ வச்சுட்டு வந்திருந்தா. நான் சொன்னேன், அது தேவையாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. போய் வீட்டில் போய் ஒரே அழுக, நான் ரொம்ப ஆசைப்படுற விஷயத்தை எடுக்க சொல்லிட்டாங்களே அப்பா அப்படின்னு. அல்லேலூயா. விருப்பம் இல்லை தான், புரியுதா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், 10 Commandments படத்தை போய் நான் தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது நியாயமான விஷயம் மாதிரி தான் தெரிஞ்சு. பாஸ்டர் சொன்னார், அங்கே துன்மார்க்கம் போய் உட்கார இடத்துல நீ ஏன் போய் உட்காரன்னு கேட்டார். ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கு என்னை பரியாசம் பண்ண ஒரு கூட்டம் இன்றைக்கி கர்த்தரோடையே இல்லை. நம்ம என்ன போய் நம்ம சினிமா படமாக பார்க்க போகிறோம், நம்ம 10 கட்டளை படத்தை தானே பார்க்க போகிறோன்னு. நல்லது தான், ஆவிக்குரிய தகப்பன் வாயிலிருந்து வேண்டான்னு வந்துடுச்சு, தூக்கி போட்டுற, அவ்வளோதான். அதில் உள்ள தீமை என்னதுன்னு நமக்கு அப்போ தெரியாது. அன்னைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒருத்தர் கூட, உண்மையாக சொல்கிறேன், அவங்க ஒருத்தர் கூட இப்போ கர்த்தரோடு இல்லை. புரியுதா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இன்றைக்கி போடுகிற வேலி என்ன, அதுக்காக நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, பாஸ்டர் பூ வச்சா பாவமா பாஸ்டர்? அது பெரிய பாவம்னு நான் சொல்ல வரல, அதுக்கு சில ரீசன் இருக்குது, அது உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு இப்போ சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொன்னால் ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ தனியாக ஒரு டாக்டர் நான் கூப்பிட்டு வந்து அதில் என்னென்னலாம் கலந்துருக்குது, அது உள்ளே போய் என்னென்னலாம் வேலை செய்யணும், அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்னா நோ, இல்லையா? இன்னும் நீங்கள் தேவனுடைய தாசனாக மாறல. தாசனாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஆமேன். எனக்கு நல்லதாக தெரியலன்னா கூட கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இங்கே எசேக்கியா அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நின்னா, அல்லது அந்த அதாவது கெஞ்சி தான் கேட்டான். ஆனாலும் அந்த தேவன், அதாவது எங்கள் பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், ஒரு தோட்டத்தில் ஒரு பழம் பழுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எஜமான் வந்து பறிச்சுட்டு போயிடணும். ஆமேன். அப்படி பறிச்சுட்டு போகாமல் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகுதுன்னு சொன்னால் அந்த பழம் என்ன ஆகும்? நாரி கெட்டு போகும், இல்லையா? அதே போல் தேவ திட்டத்தின்படி ஒவ்வொரு காரியமும் நடந்தால் அது எதுவுமே கெட்டு போகாது. அதையும் தாண்டி நம்ம சில காரியங்களில் அக்கறை செலுத்தும் போது அது மனாசே வந்து தேவனை வேதனைப்படுத்தி, அடுத்தடுத்து அவனுடைய சந்ததிகள் வந்து ஆண்டவரை வேதனைப்படுத்தி யூதாவை முற்றிலுமாய் அழித்து போடுறதுக்கு தேவன் பிளான் போட்டார். அப்போது இருந்த எல்லா மதிலும் இடிக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, சுயசித்தம், தேவையில்லாத காரியங்களை தலையிட்டது, இவைகளெல்லாம் சேர்ந்து பாதுகாப்பை கெடுத்து போட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நான் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். அப்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மதில்கள் எடுப்பித்து கட்டப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்கிறாரு. சகரியா
2:4 வேகமாக வாசிமா. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போலும் வாசஸ்தலம் ஆகும். அதாவது மறுபடியும் என்ன செய்வார் ஆண்டவர் செய்வாராம், இந்த மதில் எடுத்து கட்டுவேங்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறாரு. எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷருடைய திரள் மிருக ஜீவன்களுடைய திரள் எல்லாம் இருக்கும், மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கும். ஏன்னா நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது, அது திரும்ப கட்டப்பட்டது, அது வேற. இப்போ பர்சனலாக நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு காரியத்தை தான் சொல்கிறாரு. எருசலேமாகிய தேவனுடைய பிள்ளையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மதில்கள் எடுப்பித்து கட்டப்படுகிறதுக்கு நீ கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி மதில் இல்லாத பட்டணம் போல் நீ இருப்ப. ஆனால் உனக்கு இருக்கிற மதில் யாருன்னா, நானே உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். பார்க்குறவங்களுக்கு உன்னை பார்த்தா பாதுகாப்பு இல்லாதது போல தெரியும், ஆனால் கண்களுக்கு மறைவாக நானே உனக்கு என்னவா இருப்பேன், அக்கினி மதிலாக இருப்பேன். அப்போ எதுவுமே உன்னை சேதப்படுத்தாதபடி அது யாருக்கு தெரியும்னா, பிசாசுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை சுற்றிலும் இருக்கிற மதில் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், என்னிலும் பலவான்களாக இருக்கக்கூடியவர்கள், என்னிலும் செல்வாக்காக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்னை மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ காரியங்களை செய்தாலும் அவர்களால் என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் ஒரு அக்கினி மதிலாக எனக்கு சூழ்ந்திருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னென்னவோ செஞ்சு நம்மளை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க, கர்த்தரே அக்கினி மதிலாக உங்களுக்கு இருப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்கள் பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போது அதுக்கு சொல்கிறார், நானே அக்கினி மதிலாக இருந்து என்ன செய்வேன், அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். அப்போ பாவத்தோடு கூட உனக்கு இருக்கிற லிங்கை நீ என்ன செஞ்சிரு, அதை தான் சொல்கிறார், உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே. சீயோன் தேவனுக்கு பிரியமான பட்டணம், பாபிலோன் அருவருப்பான ஒரு பட்டணம். அப்போது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும், அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் என்ன இல்லை பாஸ்டர், நான் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் வேறே மனுஷனாக இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி பரிசுத்தவான் உலகத்தில் இல்லை பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னவா இருக்கீங்களோ அதுவாகவே மற்ற 6 நாட்களும் நீங்கள் இருந்து என்ன செய்யணும், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வசனத்தெல்லாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் காலையில் கொடுக்குற செய்திகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற அதாவது தயவு செஞ்சு சொல்கிறேன், வேதத்தில் நீங்களாம் பண்டிதர்களாக இருக்கணும். இந்த சபையில் ஆரம்ப நாட்களில் வந்த சில பிள்ளைகள் நான் பார்த்துருக்குறேன். இப்போ அவங்களால சர்ச்சுக்கெலாம் வர முடியல, ஆனால் வேதத்தில் அவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. புரியுதா? நான் குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்பலை. அந்த குடும்பங்களில் இப்போ சர்ச்சுக்கு வர விடலை, ஆனால் ஒரு பைபிள் குவிஸ்னு வச்சு அந்த பிள்ளைங்க தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கும். ஆனால் அவங்களால சர்ச்சுக்கு வர முடியல. நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, நம்ம கொளுத்து போயிருக்கிறோம், பைபிளே வாசிக்கிறது கிடையாது. வேத அறிவு தாங்க உங்களை கடைசி வரைக்கும் உங்களை போஷிக்கும். புரியுதா? இப்போது வீட்டில் அரிசி வாங்கி வைக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்குது, பருப்பு வாங்கி வைக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்குது, மசாலா ஜாமான்லாம் அரைச்சி வைக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்குல்ல? அறிவு இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும், நாளைக்கு தேவைக்கு இன்றைக்கே நமக்கு பொருள் இருக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்கும்போது, வசனமே கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வரப்போகுதுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, எச்சரிப்பு கொடுத்துருக்கும்போது, நீங்கள் அந்த பைபிளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்குள்ளே எவ்வளவு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, பாஸ்டர் அளவுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? வேதம் சொல்கிறது, அந்தகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. சரி, அந்த வசனத்தை எடுத்து வாசிருங்க. இவர் என்னமோ புதுசாக சொல்கிறார், சினிமா வசனம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு. 1 பேதுரு
5வது அதிகாரமா? கொஞ்சம் எடுத்து, அது பைபிளில் தான் இருக்குது. பாஸ்டர் அப்பப்போ சொல்கிறாரு, ஏதோ வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வசனம் போலன்னு வச்சுக்கூடாது. வசனம் அட்ரஸோட நம்பர் மட்டும் தான் என் மனசில் நிற்காது. ஆ 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் நானும் இப்போ வந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு. எல்லோரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பேனா பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, உங்களுக்கு இது மனப்பாட வசனம். அடுத்த வாரம் வரும்போது நான் கேட்பேன். சரியா? தமிழ் மக்கள் தமிழில் சொல்லணும், தெலுங்கு மக்கள் தெலுங்கில் சொல்லணும். என்ன குமாரி சிஸ்டர், ரெடியா? நெகேமியா பிரதர், அடுத்த வாரம் வரும்போது இந்த வசனத்தை சொல்லணும். நீங்களோ அந்தகாரத்தில் இன்று, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தகாரத்துக்குள்ளே இருந்தோம், இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தோம். தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அவர் வரவழைத்தார். வரவழைத்து அவருடைய, அதான் அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் உங்களை வரவழைச்சிருக்காரு. அவருக்குள்ளான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு செஞ்ச அந்த புண்ணியங்களை அறிவிக்கணும். அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ எதுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? அதுக்கு தான் சொல்கிறேன், வசனத்தை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட தெரியும். சரியா? அப்படி சிக்கனை வறுத்து வச்சா அப்படியே பிச்சு டேஸ்ட் பார்த்து சாப்பிட தெரியும் இல்லையா? பிடித்த சாப்பாடை நல்லா ருசித்து சாப்பிட தெரிஞ்ச நமக்கு அந்த உணவை விட உன்னதமான ஆகாரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேத மன்னா. அப்போ அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம தெரிந்து கொண்டதே அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு தான். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன, அதாவது சில நேரத்தில் அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க புறஜாதிங்க, அது என்ன புறஜாதி, அப்படிலாம் யாரையும் அருவருப்பாக பேசுகிறதுக்கு கர்த்தர் நம்மளை வைக்கல. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தூக்கி வெளியே போட்டார்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. அவர் தூக்கி வெளியே போட்டால் நம்மலாம் டம்மி பீஸு. சொல்லுங்கள், நம்மலாம் டம்மி பீஸு. கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்குமே தவிர நம்முடைய உன்னதமான குணத்தினால ரட்சிக்கப்படலை. அப்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் என்றாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். கரெக்டா? அப்போது ஆசாரியனுடைய உதடுகளில் என்னத்தை தேடுவாங்க? சொல்லுங்கள், அதுவும் தெரியாது. ஆசாரியனுடைய உதட்டில் வேதத்தை தேடுவார்களே. அப்போ நீங்கள் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுடைய உதடுகளில் வேதத்தை நல்லா நீங்கள் பேசும்போதே வசனம் வரணும், வேத ஆலோசனைகள் வரணும், தெய்வீக ஆலோசனைகள் வரணும். அப்போது உலக ஜனங்கள் உங்களுடைய உதடுகளில் என்ன தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்களே, வேத வசனத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? நீ சர்ச்சுக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நீ நாசமாக போடுவேன். ஒரு அம்மா இப்படியே சொல்லும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு தீவிரவாதின்னு தாங்க அவனை கூப்பிடுவோம். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவன் ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருந்தான். உள்ளே பார்த்தா அவன் ஆர்சி பையன், அவன் மாதா படத்தெல்லாம் உள்ளே வச்சுருந்தான். இவர் இங்கே பார்த்துட்டு, டேய் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, இல்லை நான் நாசமாக போயிடுவேன். இதுவாயா புண்ணியத்தை அறிவிக்கிறது? அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அவன் வச்சிட்ருக்கிறான். அப்போ அவனுக்கு வேத வசனம் சரின்னு புரிய வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? இல்லையா? ஒருத்தருக்கு புரியாமல் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா நீ கிறிஸ்டின் ஆயிரு,
நீ சர்ச்சுக்கு வந்து முட்டா பயலுங்க சொல்கிறானுங்களே மதம் மாற்றுறாங்க. எவ்வளோ காசு கொடுத்தா மதம் மாற்றுவாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம வேணால் கொடுத்து பார்ப்போம். நம்ம ஆளுங்க 10 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுற ஆட்கள். நீங்கள் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அப்படிலாம் யாரையும் மதம் மாற்ற முடியாது. ஒருத்தருக்கு புரியாமல் யாரும் மதம் மாற மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போது வசனம் உங்கள் உதடுகளில் இருந்து வந்தால் தான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ன, தேவன் சூஸ் பண்ணது அதுக்கு தான். ஆமென். அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா நம்ம தேவன் ஆசாரிய கூட்டமாக தெரிஞ்சிருக்காரு. நம்மக்கிட்ட ஒரு ராஜரீகம் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, இழிவான ஆதாயத்துக்கு போய் எங்கேயாவது கையை கட்டிட்டு நிற்கக்கூடாது. ஒரு இழிவான ஆதாயத்துக்காக போய் பொய் சொல்லிட்டு நிற்கக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட பணம் கிடைக்கும், உதவி கிடைக்குங்கிறதுக்காக ஒரு ஆள் காலில் போய் விழக்கூடாது. நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், வெறும் ஆசாரிய கூட்டம் இல்லை. அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஏன்னா ஊழியம் செய்கிற ஆட்களே எங்கேயாவது பணம் கிடைக்குமான்னு போய் கையை கட்டி நிற்கிற ஆட்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பக்க வழியாய் பிரவேசித்தவங்க, சரியான ஊழியத்துக்கு அழைப்பு உள்ளவங்க. எவங்கிட்டையும் பணத்துக்கும் பொருளுக்கும் போய் கை கட்டி நிற்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சரி, அடுத்தது பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். நம்மளாம் யார்? நமக்கு யாராவது ஊரில் கொஞ்சம் வசதியான ஆட்கள் இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷம். அல்லேலூயா. நான்லாம் ரொம்ப வசதியான ஆட்களை கண்டால் கொஞ்சம் ஓரமாக வந்துடுவேன். கஷ்டப்பட்டவங்கள தான் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கான்டாக்டே நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கும். வசதியான ஆட்கள்கிட்ட ரொம்ப ஒட்டவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட ஒரு பெரிய சபையில் கூட என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் வாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லி எங்களுக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுங்க அப்படின்னுவாங்க. எனக்கு தெரியும், அங்கே போனால் எனக்கு மந்த்லி ஒரு சப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு ஏன் இந்த டைமுக்கு வரல, ஏன் அந்த டைமுக்கு போகலைன்னுவாங்க. எனக்கு ஒரு சபை இருக்குது. நான் என் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து தான் கர்த்தர் என்ன வச்சுருக்கிறார். நீ நேரம் கட்ட நேரத்தில் நீ என்னை கூப்பிட்டுட்டு இருந்தால் அங்கே நான் உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா என்ன ஆகும்? அல்லேலூயா. அப்படி நான் அடிமையாக முடியாது. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்டதான அழைப்பை தேவன் கொடுத்துருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அந்த மகிமை உங்களுக்கு வரணும்னா அதான் முதல்ல சொல்கிறார், நான் அக்னி மதிலாக இருந்து உங்களுக்கு மகிமையாக இருப்பேன். நான் சொல்ல புரியுதா? இப்போ கடைசியில் வசனத்தை உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். இன்னொரு அரை மணி நேரம் தான் ஆயிருக்குது, கவலைப்படாதீங்க, இருங்க. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நானும் அங்கே போகணும். ஆனாலும் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கரெக்டாக நான் முடிச்சுட்டு போயிடுறேன். பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்போ? சியோன், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு என்ன செய்யுமா? மகிமை உண்டாகும். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளேயும் சித்தத்துக்குள்ளேயும் வந்துட்டீங்கன்னா உங்களை யார் தொட்டாலும் கர்த்தருடைய கண்மணியை தொடுறாங்க. கர்த்தர் சும்மா விட்டு வைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போது நாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய பழைய இருதயத்தை மாற்றிருங்க, பழைய எண்ணங்களை மாற்றிருங்க, பழைய நோக்கங்களை மாற்றிருங்க. இனி நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது மட்டும்தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய இருதயமே மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வசனம் சொல்லி எல்லாத்தையும் இப்போ வசனத்தை எடுத்து கோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்போது மனம் புதுசாச்சுன்னா நீங்கள் மறுரூபமாகிடுவீங்க. உங்களுடைய மனப்பக்குவமே வேறு மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி கூட காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் சில தடவை கம்ப்யூட்டரில் கரெக்ஷன் பண்ண சொன்னால் பல நாட்கள் சொல்லி அவள் கரெக்ஷன் பண்ணாமல் இருப்பாள். முன்னாடினா அவளை பிடிச்சி திட்டிடுவேன். இப்போ பார்த்தா நமக்கு இப்போ இந்த பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டோமா, இப்போ நமக்கு பிள்ளைகளுங்கிறத தாண்டி இப்போ நமக்கு பார்த்தா யாரை பார்த்தாலும் பேத்தியாக தெரியுது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன், மனசு அப்படி ஆகி போச்சு. முன்னாடி கடினமாக ரொம்ப அதாவது என்னை கண்டாலே, எனக்கு கோடம்பாங்க சர்ச்சில் என்னை கண்டாலே ஒரு குரூப்புக்கு அப்படி ஒரு மாதிரி பழகினவங்க மட்டும்தான், பாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் ஜாலியாக பேசுவீங்களா பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பழகாதவங்க ராட்சசம் மாதிரி என்னை பார்ப்பாங்க.
அதுலேயும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என்னை கண்டா தெரிக்கும் அப்படியே, புரியுதா? அது ஒரு மனநிலை. இப்போ மனம் புதிதான பிறகு என்னுடைய மனப்பக்குவமே மாறி போச்சு. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனமாற்றம் இருந்தால் ஏசாயா 30:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கு என்னது? மதிலாக இருக்கும். நமக்கு நேரமாயிடுச்சு. அப்படியே கண்களை நிறையா கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நண்பர் பிரபு சாலமன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருவார். அவர் இந்த வாரத்திலே நான் கூப்பிட்டுருந்தேன். முதல்ல அவர் 3வது வாரம் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் யாராவது சினிமா துறையில் உள்ளவங்க கூட ரட்சிக்கப்படாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூப்பிட்டுவாங்க. புதிய ஆத்துமாக்களை கூப்பிட்டுவாங்க. ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது என்ன செய்யணும்? புதிய ஆத்துமாக்களை கூப்பிட்டுவாங்க. சொல்லுங்கள், அது சினிமா டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, சொல்லுங்கள். ஏன்னா எப்படியோ அதாவது நயங்காட்டி உன்னை என்ன செய்கிறேன், அழைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் கூப்பிட்டு வாங்க. அதற்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அது ஒரு விசேஷத்த கூட்டமாக இருக்கும். நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. எல்லோரும் அப்படி எழுந்துடுங்க. எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். கர்த்தர் உங்களுடைய மதில்களை எடுப்பித்து கட்டும் பொழுது எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாம் கண்களை மூடி எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பின் மதில், ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே அந்த மதில் இல்லாததினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சிதறி போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியிலிருந்து வர வேண்டியதான நன்மைகள் வராமல் போனது நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் வந்தவர்கள் அதை சுற்றிலும் கொத்தளம் போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி போடும் பொழுது பொருளாதார தடை உண்டாகி உள்ள காரியம் வெளியே போக முடியாது, வெளியே உள்ள காரியம் உள்ளே வர முடியாது. அதே போல் உங்களுக்கும் வர வேண்டிய நன்மைகள் வராதபடிக்கு, நீங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த தேசத்தை சுற்றிலும் சத்துருவானவன் வந்து அப்படிப்பட்டதான அந்த கொத்தளம் போட்டபடினாலே அதற்கு பிறகுதான் மதில் இடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்கள். உங்களுடைய பாதுகாப்பு எப்படியெல்லாம் போயிருந்தது. ஹல்லேலூயா. சத்துரு முற்றிலுமாக சுற்றி வந்து நம்முடைய சுற்றிலும் அவங்க செய்கிற காரியம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொத்தளங்களை போட்டு வெளியே போக முடியாதபடிக்கு சில காரியங்களை அவன் செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு இடிக்கப்படுகிறதுக்கு முன்பாக நீங்கள் முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் சில பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகிருக்கும். ஹல்லேலூயா. எதையுமே செய்ய முடியாத சில பிரச்சனைகளில், போராட்டங்களில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் தாமே உங்களுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு நன்மையை செய்யும்படியாக, உங்களுக்கென்று விசேஷித்த ஒரு பாதுகாப்பை தரும்படியாக, உங்களுடைய நன்மைகளை யாரும் வந்து பறித்து கொள்ள முடியாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஒரு மதில் கட்டப்படும் பொழுது அதற்கு ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் மூலமாக அது சரியான நபர்கள் மாத்திரம் உள்ளே அனுமதிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, சரியான காரியங்கள் மாத்திரம் வெளியே போகக்கூடிய அளவுக்கு அங்கே வாசல் காவலாளிகள் உண்டு. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, எந்த காரியமும் தேவ திட்டத்தின்படி அது வடிகட்டப்பட்டதான ஒரு காரியமாக உங்களிடத்தில் வரும், உங்களிடத்திலிருந்து போகும். அதுக்குத்தான் ஆண்டவர் அந்த மதில்களை எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தடுப்பு சுவர் வேண்டும், உங்களுக்கு ஒரு வேலி வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு அக்கினி மதிலாக இருந்து, ஹல்லேலூயா, உங்கள் மூலமாக நான் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தைகளை கவனித்து கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, கர்மேலி நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிறதான, ஹல்லேலூயா, உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்களை, ஹல்லேலூயா, பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக என்று சொல்லி, ஹல்லேலூயா, அருமையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. கர்மேலி நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிறதான உமது
சுதந்திரமான மந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்போ ஒரு வேலிக்குள்ளாக வந்துட்டீங்களோ, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மனுஷர்கள் உங்களோட சேர முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று தேவன் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஆண்டவர் கோலினால் மேய்த்தருளுவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு எல்லை உண்டு. அல்லேலூயா. உனக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். அல்லேலூயா. பூர்வ நாட்களில் நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட தேவ அன்போடு கூட கர்த்தருக்குள்ளே வந்தியோ, அதே போல கர்த்தர் உன்னை மேய்க்கிற நாள் வருகிறது. அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்றைக்கு அல்லேலூயா கடந்து போக முடியாது என்று சொல்லக்கூடிய செங்கடலை பிளந்து உனக்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்கி, அல்லேலூயா, எத்தனை போராட்டங்கள் இருந்து கர்த்தர் உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, தேவ பிள்ளையே, அதுபோல அல்லேலூயா எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே உன்னுடைய மந்தையை மேய்த்தது போல, அல்லேலூயா. பாசான் தேசம் என்பது மிகுந்த செழிப்பான ஒரு தேசம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் மேய்த்து கொண்டு வந்தது போல இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை என்கிற மதிலுக்குள்ளே வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம். உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் எல்லாம் சொந்தமா பாடுங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு விட விசுவாசத்தோட பாடுங்க. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம். அல்லேலூயா. வாழ்க்கையில எதெல்லாம் மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றி உனக்கு மதுரமாய் மாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் உங்க அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க பக்கத்திலே இருக்கிறத உணர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே அவர் வாசமாய் இருக்கிறார். ஓ அல்லேலூயா. உணர்ந்து விசுவாசத்தோடு பாடுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் அவர் எங்கேயோ இருந்தது போல உணர்வாய். அல்லேலூயா. இனி உன்னோடு கூட இருக்கிறதை நீ உணர்வாய். நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார். அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார். அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம். இன்றைக்கே உங்களுக்கு நேராய் அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, அல்லேலூயா. எங்களுடைய மதில்கள் சேதமானதுக்கு நாங்க தான் காரணம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய வேதத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைவுகளை தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி ஒரு யோசியா ராஜா அல்லேலூயா கர்த்தரிடத்திற்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அல்லேலூயா ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் மனதை சாய்த்தானோ ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதுபோல எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அல்லேலூயா முழு இருதயத்தோடு உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் எங்களை சாய்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே வேத வசனத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, தேவ ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லேலூயா தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க தடையா இருந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஆண்டவர் உங்களை குறித்து நல்ல திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திட்டங்களை நாம் உடைத்து போடாதபடிக்கு கர்த்தாவே நீங்க எனக்கு எப்போதும் அக்கினி மதிலாய் இருந்து உம்முடைய சித்தத்தை விட்டு, உம்முடைய திட்டத்தை விட்டு வெளியே போக கூடாதபடிக்கு ஆண்டவரே என்னை உம்முடைய வார்த்தையினால் சிறைப்படுத்துங்க ஆண்டவரே. கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்கிற மதில் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி மதில் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும்படியாக அல்லேலூயா, அல்லேலூயா எங்கள் மூலமாய் ஆண்டவரே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையினுடைய மதில்களை நாங்கள் உடைத்து போடாதபடி எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலேயோ எங்களுடைய சுய சித்தத்தினாலேயோ தேவையில்லாத காரியங்களில் போய் தலையிட்டு ஆண்டவரே அதனாலே எங்களுடைய ஆண்டவருடைய மதில்களை நாங்கள் இடித்து போடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கடந்த நாட்களுடைய தவறுகள் ஒன்றும் இனி வருகிற நாட்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடி தேவனாகிய கர்த்தர் உடைய வசனத்தை கொடுத்து உடைய வார்த்தைகளை தந்து உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துங்க. அல்லேலூயா. மனம் திரும்பி அமர்ந்திருக்கும் பொழுது உடைய ரட்சிப்பு வருமே. அந்த மனம் திரும்புதல் எல்லாருக்குள்ளேயும் காணப்பட உதவி செய்யுங்க. உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு ஒருபோதும் ஆண்டவரை உடைக்கப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த உணர்வுகளை தந்து வேத வசனத்தின் எல்லையை மீறாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வார்த்தையை பிரசங்கித்த நானும் கூட ஆண்டவர் அந்த எல்லையை மீறாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.